அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல hatch அப்படிங்கிற கமெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். hatch இந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு செக்ஷனல் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கிராஸ் செக்ஷன் ஆப்ஜெக்ட் மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை சிவில் ஓரியன்ட் ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். இப்போது இந்த ஹேட்ச் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த கமெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் ஹெச் டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்குறீங்க, அல்லது இந்த ஐக்கானை பிக் பண்ணி நீங்கள் கமெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போது இந்த கமாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேட்ச் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு என்ட்ரு கொடுத்தோடனே உங்களுக்கு மறுபடியும் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேட்ச் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போது இதில் இந்த ஹேட்சோட நேம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேட்சிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த லைன் ஹேட்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே இந்த இடத்துல ஆங்கிள் அண்ட் ஸ்கேல் இருக்கும். இதை பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேட்ச் உங்களுக்கு பிளேஸ் ஆகும். இப்போது இந்த ஹேட்ச் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேட்ச் கமாண்ட் விட்டு வெளியே வரதுக்கு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் மறுபடியும் வந்துடும். இதில் ரிமூவ் பவுண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரிமூவ் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நான் இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பவுண்டரிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன்லேருந்து எனக்கு இந்த சர்க்கிள் எனக்கு ஹேட்ச் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரிமூவ் பவுண்டரிஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது டீசெலக்ட் ஆயிரும். டீசெலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்து நீங்கள் இப்போ ப்ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் உங்களுக்கு ஹேட்ச் ஆகுமே தவிர இந்த சர்க்கிள் ஆகாது. பிகாஸ் இது டீசெலக்ட் ஆயிடுச்சு. இப்போது இதுலேயே ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேட்ச் அப்ளை ஆகும். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேட்ச் ஃபிக்ஸ் ஆயிரும், கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். இப்போது இந்த ஹேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே சேர்ந்த மாதிரி தான் இந்த ஹேட்ச் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு சர்க்கிளுக்கு தனியாக ஒரு ஹேட்சும் ரெக்டாங்கிளுக்கு தனியாக ஒரு ஹேட்ச் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹேட்ச் கமாண்டுக்குள்ளே போகிறீங்க, ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் செப்பரேட் ஹேட்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஹேட்ச் கமாண்ட் விட்டு வெளியே வரும். இப்போ இந்த ஹேட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். இந்த ஹேட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா இது தனியாக செலக்ட் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து செலக்ட் ஆகாது. இப்போ இந்த ஹேட்ச் ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் ஹெச் கொடுத்து என்டர் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஆட் பிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஆட் பிக் பாயிண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேட்சிங் வந்துச்சு. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லுமே ஹேட்சால ஃபில் ஆயிருந்தது. இப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஹேட்சிங் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹேட்ச் பிக் பண்ணுறீங்க, ஆட் பிக் பாயிண்ட்ஸ் போகிறீங்க, இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க, அகைன் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேட்சிங் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹேட்சிங் வரும். இதில் ஸ்கேல் பண்ணலாம், ஆங்கிள் எல்லாமே பண்ணலாம். அதை நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறீங்க. ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் மட்டும்தான் எனக்கு இந்த ஹேட்ச் க்ரியேட் ஆயிருக்கு. இப்போது இது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஹேட்சிங் கன்ஃபார்ம் ஆயிரும். இது ஏன் தனித்தனியாக செலக்ட் ஆகுது அப்படின்னா நான் ஹேட்ச் க்ரியேட் பண்ணும்போதே இந்த இடத்துல கிரியேட் செப்பரேட் ஹேட்சஸ்னு கொடுத்துட்டேன். இதனால தான் இது தனித்தனி ஹேட்சஸாக கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் ஹேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.